10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ஈவினிங் 4 மணிக்கு நமக்கு ஒரு 100 கால் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் பாஸ் டீம்னு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். எஃப்ஐஆர்ன்றது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடுத்தல பண்ணக்கூடாது. அதுதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம்னா. அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் எஃப்ஐஆர். அது எஃப்ஐஆர் போட்டோம். போஸ் கமிட்டியினுடைய வேலை மாணவர்களுக்கு ஏதேனும் அத்துமீறலான அவமதிக்கக்கூடிய அல்லது பாலியல் உணர்வான இடர்பாடு ஏற்பட்டு அவர் புகார் தந்தால் உரியவர்கள் மீது, அது சக மாணவரோ அல்லது கல்லூரி பல்கலைக்கழகமோ அவர்களை விசாரித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் அது. அந்த வகையில் பார்க்க போனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒன்று வரவில்லை என்பது தான் எங்களுக்கு இருந்த துயர செய்தி. ஒருவேளை மனுதாரர் புகார் தராமல் இருந்து அந்த குழுவுக்கு அது யார் மூலமாவது ஒரு செய்தியாக வந்திருந்தால் கூட அழைத்து பேசி நாங்கள் தீர்வு கண்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இல்லை என்பது ஒன்று. ஆனால் இனி வரும் காலங்களில் நாங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் கல்லூரி நிர்வாகத்தை எந்த அளவிற்கு கண்காணித்து கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோமோ அதேபோல் இந்த கமிட்டியையும் நாங்கள் ஆங்காங்கு ஆய்வு செய்து எடுத்த நடவடிக்கை என்ன, வந்த புகார்கள் என்ன, மேற்கொண்ட மேல் நடவடிக்கை என்ன என்பதையெல்லாம் தீவிரமாக விசாரிக்க சொல்லி முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நான் மீண்டும் அதுதான் சொன்னேன், ஏதேனும் எப்படி ஒரு தகவல் தந்திருந்தால் அல்லது இந்த கமிட்டியினுடைய பார்வைக்கு வந்திருந்தால் கூட சொல்லிவிட்டேன், சக மாணவரோ மாணவியரோ இப்படி ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்கிறது என்று சொல்லியிருந்தால் கூட வழியை விசாரித்திருக்க வாய்ப்பு உண்டு. அது இல்லாத பட்சத்தில் தான் நடந்த துரதிருஷ்டம். அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 70 சிசிடிவி இருக்குது சார். 70 சிசிடிவியில் 56 சிசிடிவி வேலை செய்யுது. சரியா? வேற அதுலேயும் தகவல் கிடச்சிருக்கு. அதெல்லாம் தகவல் வச்சு தானே பிடிக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 70 கேமரா இருக்குது. அங்கே டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேனை வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 பேர் இருக்கிறாங்க. 140 பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அதை 3 ஷிஃப்டாக போடுறாங்க. 49 பேர் ஒரு ஷிஃப்ட்டு, 49 பேர் ஒரு ஷிஃப்ட்டு, அடுத்து 42 பேர். இதுதான் அவங்க ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்டு. கேட்லாம் போட்டு மேனேஜ் பண்ணுறாங்க. அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேட்ஸ் 6 கேட் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 5-11 கேட் இருக்குது. இதை தவிர எப்படி உள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காம்பவுண்ட் வால்ஸ்லாம் எங்கே சின்னதாக இருக்குது, உடஞ்சிருக்குது, ஆராய்ச்சி இது பண்ணிகிட்ருக்குறோம், ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு இன்னும் கண்டிப்பாக பலப்படுத்தும். சிசிடிவி கேமரா நுழைவாயிலிலும் மாணவ மாணவியர் விடுதியிலும் தங்கி சாப்பிடக்கூடிய அந்த உணவகத்திலும் சாலைகளிலும் பெரும்பாலும் பொருத்தப்பட்டு 100க்கு 80% சரிவரதான் இருக்கிறது. 10-20 குறைபாடுகள் உண்டு. ஆனால் சம்பவம் நடந்த இடம் சிசிடிவி கேமரா உட்படுத்தப்படாத ஒரு முட்புதர் போன்ற பகுதி. அவைகளெல்லாம் இன்றைக்கு 2 தினங்களாக குறிப்பாக காலை முதல் அகற்றுவதற்கும், எந்த இடமும் இருட்டாக இருக்கிறது என்ற இருக்கக்கூடாது என்பதற்கு அனைத்து இடங்களிலும் விளக்குகளை பொருத்துவதற்கு துரித நடவடிக்கை எடுத்திருக்கோம். 2-3 தினங்களிலே அது முழுமையடை செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நீங்கள் கேட்டது அந்த தவறு நடந்த இடத்துக்குரிய சிசிடிவி கேமரா இல்லைதான். ஆனால் வருகிற பாதை, போகிற பாதை, விடுதி, உணவகம், மெயின் பார்வைகள் எல்லாம் இருக்கிறது. அதில் 10% சரியில்லாமல் கூட இருந்திருக்கும். அவைகள் சரி செய்யப்படும். ஆனால் இப்பொழுது எடுத்துக்கொண்ட பாடம், அந்த பக்கத்தில் நடமாட்டம் இல்லை என்ற காரணத்தால் இருட்டாக இருக்கக்கூடாது, முட்புதற்காக இருக்கக்கூடாது. அவைகள் சரி செய்யப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இரவு நேரத்தில் மின்வெளி வைக்கப்பட வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி அந்த தகவல் கிடையாது. போதும் சார், அது தெரியும். எல்லாத்தையுமே புலன் விசாரணை உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் மேட்ரு, உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணுங்கிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வாக்கிங் போகிறதுக்கு காலையிலையும் மாலையும் அலோவ் பண்ணுறாங்க. பொதுமக்களே போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அது உள்ளார போகிற வருதுன்றதில்
சந்தேகப்பட்டால் நிறுத்தி கேட்குறாங்க. அதனால் இது எப்படின்னு விசாரிச்சு சொல்கிறாங்க. நடந்த நேரம் என்பது 8 மணி. சம்பந்தப்பட்ட அந்த நபர், குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர், குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார். இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றி கொண்டிருப்பார், வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில்தான் சந்தேகப்பட்டு வேற உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது. மாறாக அவர் இந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் பிரியாணி கடை வைத்திருப்பதாகவும் அதனால் பல மாணவர்கள் அவருக்கு தெரிந்த முகம் என்ற நிலையிலும் அவருடைய மனைவி பணியாற்றுகிறார் என்பதை உணர்ந்த நிலையிலும் வருவார்கள் என்று சொல்லுகிற செய்தி தான். அது இன்னும் விசாரணையில் தான் முழுமையாக தெரியும்.